ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூலி திரைப்படத்திற்காக சந்திரமுகியை கையில் எடுத்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒரு தரமான சம்பவம் ரெடியாக வந்து இருக்கு. என்ன அப்படின்றத வீடியோ கிளிப் டீட்டில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, என்ன ஒரு அப்டேட் வெளியாக இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாதம், அதாவது ஜூன் மாதம் வந்து தொடங்க போகுது. இந்த ஒரு திரைப்படத்தில் முதல் முறையாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 60 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போவதாக கூறப்படுகிறது. நேற்று தான் வேட்டையன் திரைப்படத்தோட படப்பிடிப்பை ரஜினி சார் வந்து முடிச்சிருந்தாங்க. இதன் பிறகு கூலி திரைப்படத்திலிருந்து நிறைய அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வரப்போகுது. தற்போது கிடைத்துள்ள தகவல் என்ன அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது கூலி திரைப்படத்தில் பெண் கதாபாத்திரங்களுக்கு பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் படமாக கூலி திரைப்படம் இருக்கும் அப்படின்னு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவங்க சொல்லியிருக்காங்களாம். மேலும் கூலி திரைப்படத்தில் இந்திய அளவில் உள்ள முக்கிய நடிகர்களும் இணைந்து உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது ரஜினி சார் நடிப்பில் 2005ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி அடைந்த சந்திரமுகி திரைப்படத்தில் ஜோதிகா இவங்களோட கதாபாத்திரத்துக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் வந்து கொடுத்திருப்பாங்க. அதே போலதான் தற்பொழுது கூலி படத்தில் பெண் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். இந்த ஒரு முடிவு மிகப்பெரிய அளவில் கவனத்தை வந்து பெற்றிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும்னா படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத. ஸோ ஓகே அன்பா, நீங்கள் சொல்லுங்கள், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவங்க படம் அப்படின்னால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு அதிகமான முக்கியத்துவம், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜென்ஸ் மட்டும் தான் வந்து இருப்பாங்க. லேடிஸ் கூட அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் கைதி திரைப்படத்தில் ஹீரோயின் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் தற்பொழுது கூலி திரைப்படத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு படமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் அண்ணாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.